إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் ஜும்ஆவுடைய இந்த தினத்தில் இந்த குத்பாவிற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நிகழ்த்தப்படுகின்ற குத்பா உரையாற்றுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் பயன்மிக்கதாக அமைய வேண்டும் என்றால் நாம் தக்வாவுடன் இந்த உரைகளை உள்வாங்க வேண்டும். தக்வா அல்லாஹ் ஏவிய ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமாக சுவர்க்கத்தை ஆதரவு வைப்பதும், அல்லாஹ் ரசூல் விலக்கியவற்றை விலகி வாழ்வதன் மூலமாக நரகத்தை பயந்து கொள்வதும், அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வில் வாழ்வதும் போன்ற பல அர்த்தங்கள் பொதிந்த ஒரு பொருள் விரிந்த ஒரு சொல்தான் தக்வாவாகும். எனவே தக்வா உணர்வோடு இருந்து இந்த உரைகளை உள்வாங்கி ஈருலக வாழ்வின் வெற்றிக்கும் ஏற்றவாறு எம் வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முனைய வேண்டும் என்கின்ற செய்தியை முதலில் நினைவூட்டியவராக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, துல் ஹஜ் மாதம் வந்தது. அந்த மாதத்தில் நடுப்பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல் ஹஜ் மாதம் வருகின்ற போது அல்லது அதை அண்மித்திய காலங்களில் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த உலக வரலாற்றில் மிக தியாகங்களும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு அதன் போது கடும் பொறுமையும் போராட்டமும் நிறைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் வரலாறு நமக்கு நினைவூட்டப்படுவதும் பேசப்படுவதும் நாம் செவிமடுப்பதும் காலங்கள் இப்படி கடப்பதுமாக நாம் எமது காலங்களை கடத்தி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற பல வரலாறுகள் அல் குர்ஆனிலே நிரம்பி காணப்படுகின்றன. பல நபிமார்களுடைய வரலாறு, பல நல்லடியார்களுடைய வரலாறு, பல கெட்டவர்களுடைய வரலாறு, இவைகளெல்லாம் அல் குர்ஆனில் நிரம்பி வழிகின்றன. இந்த வரலாறுகள் முழுவதும் தௌஹீதை நிலைநிறுத்துவதற்கு சொல்லப்பட்ட வரலாறுகளாகும். அல் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி தௌஹீதுடைய முக்கிய அம்சத்தை, அதனுடைய அடிப்படைகளை, அதனுடைய அங்கங்களை ஆழமாக மக்களின் மனங்களில் வேரூண்ட செய்வதற்காக சொல்லப்பட்டவைகள் தான் இந்த வரலாறாகும். மாற்றமாக சுவாரஸ்யம் ஊட்டுவதற்காக ஒரு நூலுக்கு சேர்க்கப்பட்ட கதை அம்சங்கள் அல்லவை. எங்களுடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் உரமூட்டுவதற்காக சேர்க்கப்பட்டவைகள் அவைகள். இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரம், இந்த உலகத்தினுடைய எந்த நிகழ்வுகளையும் மாற்றும் திறன், சக்தி
அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது என்கின்ற ஒரு தௌஹீதுடைய பிரதான அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடியவராகத்தான் வரலாறுகளின் பெரும்பாலான அம்சங்கள் இருக்கின்றன. வெவ்வேறு கோணத்தில் பல்வேறு வரலாறுகள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வரலாறுகள் எல்லாம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற இந்த தத்துவத்தை, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற தத்துவத்தின் ஒரு அம்சத்தை அல்லது இந்த முழு அம்சத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இந்த வரலாறுகளும் ஒவ்வொன்றும் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் நிகழ்த்தும் ஆற்றல் அல்லாஹ்வுக்குத்தான் உரியது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மிகைத்த ஒரு சக்தி கிடையாது. அல்லாஹ்வை மீறி இந்த உலகத்தில் ஒருவனால் எதனையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ்தான் சூப்பர் பவர், அது உன்னதமான உயர்வான சக்தி கொண்டவன் என்கின்ற அந்த தௌஹீதுர் ருபூபிய்யா, இரட்சகன் ரப்பு எஜமான் என்கின்ற அந்த தத்துவத்தை விளங்கப்படுத்தக்கூடிய வரலாறுகள் நிறையவே அல் குர்ஆனிலே இருக்கிறது. இதை புரிந்து எம் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் நிறைய வரலாறுகளை சொல்கிறார். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நபி அவர்கள் என்னை விழித்து, அதாவது அவருடைய இயற்பெயரை விழிக்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இயற்பெயர் அப்துல்லாஹ் இப்னு கைஸ். அவர்களை விழித்து கேட்கிறார்கள், அலா அதுல்லுக அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றை உமக்கு நான் காட்டட்டுமா, சொல்லித் தரட்டுமா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். பலா யா ரசூலுல்லாஹ், கட்டாயம் சொல்லித்தாருங்கள் என்று நான் கேட்டேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தை, இந்த தத்துவம், இந்த கலிமா, இந்த திக்ர் தான் உலக மனிதர்கள் இந்த உலகத்தில் சரியாக அதனை பயன்படுத்தி அதனை புரிந்து அதனை விளங்கி வாழ்ந்தால் அவர்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை, அங்கே குமிந்து கிடக்கின்ற அத்தனை வளங்களையும் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்களாக மாறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், நாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், நிறைய பேருக்கு ஆழமான அர்த்தம் தெரியாது. லா ஹவுல, அதாவது அல் ஹவுல்ங்கிறது அத்தஹவுல் வல் இன்திகால் மின் ஹாலின் இலா ஹால், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல், மாற்றுதல், சேஞ்ச் பண்றது, இருக்கும் நிலையை வேறொரு ஸ்டெப்புக்கு முன்னேற்றி நகர்த்துதல், அதை மாற்றுவதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது. வலா குவத, இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த குதரத்தும் சக்தியும் கிடையாது. ஒத்தாகா, அதாவது ஏழுமை ஆளுமை எதுவும் கிடையாது. இல்லா பில்லா, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அதாவது யாராலும் எந்த மாற்றத்தையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியாது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல். எவருக்கும் எந்த பலமும் கிடையாது அல்லாஹ்வின் ஆதரவு இல்லாமல் என்பதுதான் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதுடைய அர்த்தமாகும். பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் ஒருதனால் முடியாது, நல்ல காரியங்கள் செய்யவும் ஒருதனால் முடியாது, நோயிலிருந்து நீங்கி தேக ஆரோக்கிய நிலையை ஒருவன் அவனுடைய சொந்த முயற்சியால் அடைய முடியாது, ஏழ்மையில் இருக்கிறவன் செல்வத்தை நோக்கி நகர முடியாது, இந்த உலகத்தில் இருக்கின்ற பலவீனன் பலவானவராக மாற முடியாது. இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர என்பதுதான் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதுடைய அர்த்தமாகும். இதே அர்த்தத்தை தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற எல்லோருமே
இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி சொல்கின்ற போது ஹாதிஹில் கலிமா ததலம்மனு அல் இஸ்திஆனத வத்தஃபீல், இந்த வார்த்தை அல்லாஹ்விடம் உதவி தேடுவதையும் அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதையும் உள்ளடக்கியதாகும். எதுக்கும் அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறது, எதுவும் அல்லாஹ்வால் தான் நடக்கும் என்று நம்பி அவரிடத்தில் என் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைப்பது. இன்னொரு பாஷையில சொல்லணும்னால் தவக்குல் என்று நம்ம சொல்லுவோம். எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து அவன் நாடினால் தான் நடக்கும் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது ஒவ்வொரு நாளும் ஐவேளை அதானில் சொல்லுகப்படுகின்ற ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்கின்ற போது நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற போதோ தொழப்போவதற்கும் நின்று தொழுவதற்கும் ஆற்றல் கொடுப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நினைச்சவன் எல்லாம் தொழ முடியாது, நினைச்சவன் எல்லாம் தொழுவல்ல. எத்தனையோ பேருடைய காதுகளில் ஹய்ய அலஸ் ஸலாஹ் தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அழைக்கின்ற போது விரண்டோடுவான் ஷைத்தான். அப்படி விரண்டோடுகின்ற மனித ஷைத்தான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் தொழுவதை தவிர பெரிய வெற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் அதனை விடவும் வேறொரு காரியத்தில் ஒருவன் இருப்பான். அந்த வெற்றியை அடையும் பாக்கியம், அந்த மனநிலை, அந்த உணர்வு, அந்த உடல் பலம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடுகின்ற, அல்லாஹ் ஆற்றல் கொடுத்தவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் வராது. எனவே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது ஒரு மனிதனுடைய ஈமானிய உணர்வில் இரண்டரை கலந்ததாக, அந்த உணர்வு சார்ந்ததாக மாற வேண்டும். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்றால் நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வதாகும். என்ற பலம் ஒன்றும் கிடையாது. யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹு வல் கனியுல் ஹமீத். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்கள். நாம் எல்லாம் அல்லாஹ்ட்ட தேவையுடையவர்கள். அல்லாஹ்வே தேவையற்றவன், அவனே புகழுக்குரியவன். எனவே மனிதர்கள் இறைவன் மேல் தேவையுடையவர்கள். அல் ஃபுகரா, அல்லாஹ் முழு பேரையும் பார்த்து சொல்ல, நீங்க எல்லாம் ஃபகீர்மார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள் என்று. இந்த உலகத்தில் எந்த தேவையும் அற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே தேவை உடையவர்கள், தேவை மிஞ்சி தன்னிடத்தில் சகல வளங்களையும் வைத்திருக்கின்ற அந்த வளம் பெருந்தியவரிடத்தில் தன்னை ஒப்படைத்து தன் பிரச்சனைகளை கொடுத்து கேட்டு வாங்கி எடுக்கின்ற அந்த தத்துவம் தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதே மாதிரி அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, அனைத்து வல்லமையும் இந்த உலகத்தில் எவனுக்கு எந்த பவரும் கிடையாது. எல்லா பவரும் அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அல்லாஹ்வை மிஞ்சுகிற, அல்லாஹ்வை மிகைக்கின்ற ஆற்றல் இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. பணபலமோ, படைபலமோ, உடல் பலமோ, அறிவு பலமோ, எந்த பலத்தை எடுத்துக் கொண்டாலும் இறைவனை மிஞ்சும் பலம், இறைவனை நெருங்கும் பலம் அவனுடைய கால் தூசி அல்லது தூசி பெருமானத்துக்கும் கூட இந்த உலகத்தில் இருக்கின்றவருடைய பலங்கள் ஈடாக மாட்டாது. அதே போன்று இந்த உலகத்திலே மனிதன் இருக்கின்ற போதும் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்வை நாடி போக வேண்டும் என்பதுதான் அந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா 17 தடவை கட்டாயம் ஒவ்வொருவரும் டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, யா அல்லாஹ் உன்னைத்தான் நாம் வணங்குறோம், உன்னிடத்தில் தான் நாம் உதவி தேடுகிறோம், உன்னை விட்டால் எங்களுக்கு உதவி செய்யவர் யாரும் இல்லை என்கின்ற அந்த வல்லமை, இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் ஆற்றல் இறைவனுக்கே உள்ளது என்ற அந்த தத்துவத்தை இறைவனுக்கு கொடுப்பதுதான் ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் என்கின்ற அந்த தத்துவமாகும். அதே மாதிரி
எல்லாவற்றையும் நாம தான் நமக்கு அல்லாஹ் கொஞ்சம் அறிவை தந்திருக்கான், உடலில் பலத்தை தந்திருக்கிறான், நம்மளுக்கு பல பதவியை தந்திருக்கிறான். எல்லாத்தையும் தந்தாலும் அதை செய்து சில வேலைகளை செய்துவிட்டு அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட், எக்ஸாமுக்கு படிக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் போய் எழுதும் ஆற்றலை தருபவன் அல்லாஹ், நல்ல ரிசல்ட்டை கொண்டு தருபவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மூமின்களாக இருந்தால், உண்மையிலே நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாஹ்விடத்தின் மீது உங்களுடைய எல்லாவற்றையும் பாரம் கொடுங்கள், அவன் முடிச்சு தருவான். எல்லாத்தையும் செஞ்சு ஓட்டு ரிசல்ட் யா அல்லாஹ் நீ நாடி தான் நடக்கும். இதுதான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த அர்த்தங்கள் பொறித்த ஒரு தத்துவம் தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனை புரிய வைப்பதற்காக அல்லாஹு தஆலா இது போன்று பல விடயங்களை புரிய வைப்பதற்காக ஒரு வரலாற்றில் ஒரு விடயம் தான் சொல்லப்படும் என்பதல்ல, இந்த விடயமும் புரிந்து கொள்ளக்கூடிய வரலாறுகளாக இந்த வரலாறுகள் இருப்பதுதான் விசேடமாகும். அல்லாஹ்வுடைய வசனத்தில் சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு இரு மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒருவருக்கு 2 பேரீச்சை தோட்டங்களையும் பேரீச்சை மரங்கள், விளை நிலங்கள் மற்றும் சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள் நிறைந்த ஒரு பச்சை பசைரன நல்ல செழிப்பான நல்ல வளமான வருவாயை கொட்டும் ஒரு தோட்டத்தை, இரு தோட்டத்தை அல்லாஹு தஆலா கொடுத்த வரலாறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த செல்வத்தை பெற்ற மனிதன் அகங்காரம் கொண்டவனாக மாறுகிறான். சமுதாயத்திலே தந்த ஏழை நண்பனை ஒரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறார், நான் தான் உன்னை விட செல்வத்தாலும் மனித வளம் ஆழ்வலத்தாலும் உயர்ந்தவன் என்று கூறினான். அப்ப அந்த ஏழை மேலும் சொல்றான், கால மா அظن ان تبيد هذه ابدا. இந்த செல்வ செழிப்புகளும் என்னிடத்தில் இருக்கின்ற இந்த வளங்களும் வாய்ப்புகளும் ஒருபோதும் அழியும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்து இது ஒருபோதும் அழியாது என்று வீராப்பு பேசினான். அப்போது அவருடைய தோழராக இருந்த மூமினான ஏழை நண்பர் சொன்னார், வலௌலா இத்தகல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ் நாடியதே நடக்கும். லா குவத இல்லா பில்லாஹ், சக்தி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நீ உன் தோட்டத்துக்குள் நுழையும் போது சொல்லி இருக்க கூடாதா என்று நினைவூட்டினான். அப்படி சொல்ல, இதெல்லாம் என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு என்று அவன் அகங்காரம் பேசிய போது அல்லாஹு தஆலா அவனுடைய தோட்டங்களையும் விளைச்சல்களையும் அப்படியே அழித்து விட்டான். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் ஆற்றல், இந்த உலகத்தில் எதையும் மேய்க்கும் சக்தி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா அப்படியே அழித்து விட்டான். உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனில் காரூன் என்பவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்த காரூன் செல்வம் நிறைந்த ஒருவர். அவருடைய பொக்கிஷங்கள், அவருடைய பொருட்கள், பணங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஸ்டோர் கீ எல்லாம் தூக்கி சுமப்பதற்கு பலம் பொருந்திய பல மனிதர்கள் சேர்ந்தாலும் முடியாது என்கின்ற அவருடைய பொக்கிஷங்களின் கஜானா பீடங்களின் அந்த சாமி கொத்துக்களை தூக்குவதற்கே பலமான பல மனிதர்கள் போதாது என்கின்ற அளவுக்கு பொருள் வளம், செல்வ வளம் நிறைந்த ஒருவர் அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஆனால் இவர் என்ற ஆற்றல், என்ற சக்தி என்கின்ற மமதையில், வீராப்பில் போனார். அங்கிருந்த படித்த மக்கள் அவரிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்க்கைக்கான தேடு, மறுமைக்கு உள்ளதை தேடு. அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்தது. உண்ட தேடல், உண்ட முயற்சி என்பதை தாண்டி நீ வைத்திருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் வந்தது. இந்த செல்வங்களை பயன்படுத்தி மறுமைக்கான வாழ்க்கைக்கு உரிய சேமிப்புகளை செய்து கொள். அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல்
அந்த செல்வத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதை செய். வலா தபகி லா தன்ஸ நஸீபக மின துன்யா, இந்த உலகத்திலே உண்ட பங்கம் மறக்காத. உலகத்திலே நீ வாழ்றதுக்கு தேவையானதை பயன்படுத்து, ஆனால் மறுமைக்காக செலவு செய். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நல்லறிவு புரிந்த மாதிரி நீ மற்றவர்களுக்கு கருணை காட்டு. வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த பூமியிலே நீ குழப்பம் செய்யாதே, ஃபஸாது செய்யாதே, பெருமை அடிக்காதே, கர்வம் முடித்து திரியாதே, அகங்காரம் கொள்ளாதே. அகங்காரிகளை ஒருபோதும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை அன்றிருந்த மக்கள், நல்ல மக்கள் இந்த செய்தி அவனுக்கு சொன்ன போதோ அவன் இதை ஏளனமாகவும் அகங்காரமாகவும் பார்த்தான். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் இந்த அறிவான கிடைச்சவைகள், இதுவெல்லாம் என்னுடைய ஆற்றலின் வெளிப்பாடு, கடினமாக கஷ்டப்பட்ட அல்லது நான் முயற்சி செய்து நான் பெற்றவைகள் என்று அவன் அகங்காரமாக பேசிய போது அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள் புதைத்தோ என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனையும் அவனுடைய செல்வங்களையும் அப்படியே பூமிக்குள் நாம் புதைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் ஆற்றல் எவனுக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் இறைவனை மிஞ்சிய சக்தி எவனுக்கும் கிடையாது. யாராலும் வெல்ல முடியாது. அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வை துறந்து, அல்லாஹ்வின் வழியில் இருந்து பிரிந்து ஒருவனால் இந்த உலகத்தில் வெல்லவே முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த குழந்தை வரம் கிடைக்காம நிறைய பேர் அங்கங்க அடைகிறாங்க. கடைசியில ஷிர்க்கு பூசாரிகளிடத்திலும் சாமிமார்களிடத்திலும் ஏனைய மந்திரிப்பவர்களிடத்திலும் சென்று அச்சிரம் கட்டுகிறார்கள், அது செய்கிறார்கள் குழந்தை வரம் கிடைப்பதற்காக. அல்லாஹ் நாடாத குழந்தையை வேறு எவனால் கொடுக்க முடியும்? அல்லாஹ் நாடாத குழந்தையை வேறு எவனால் கொடுக்க முடியும்? இந்த செல்வத்தை பார்த்தோம். அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை காப்பதற்கும் அல்லாஹ் தான் அறிய முடியும். நமக்கு செல்வத்தை தருவதற்கும் அல்லாஹ் தான் அறிய முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவன் தன்னுடைய ரிஸ்கை நாடியோர்களுக்கு விரித்து கொடுக்குகிறான், நாடியோர்களுக்கு பிடித்துக் கொள்கிறான். நினைச்ச மாதிரி எல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வங்களின் ஓவர்கள் நாம் கிடையாது. நாம் அப்படித்தான் நினைச்சிருக்கோம். இது அல்லாஹ் தந்த ரிஸ்க், அல்லாஹ் தந்த ரிஸ்க். இது எந்த ரிஸ்க்? நான் உழைச்சது என்னுடையது என்று எப்போது எவன் அகங்காரம் கொள்கிறானோ அவன் சோதிக்கப்படுவான், அவன் பிடிக்கப்படுவான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடையாது. முதல் மனைவி சாராவுக்கு குழந்தை கிடையாது. முதல் மனைவி சாராவுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத தள்ளாத வயதை அடைந்த போது அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் நிராசை அடையவில்லை, பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை கொடுத்தார். قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بعلي شيخا إن هذا لشيء عجيب. இது என்ன அதிசயம்? அவர் சொன்னார், நான் கிழவியாகிவிட்டேன். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தையை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நன்மாராயம் கூறிய போது அவர் ஆச்சரிய மேலிட அல்லாஹ்வின் அதிசயத்தை புகழ்ந்து, இது என்ன அதிசயம், நானோ கிழவியாகிவிட்டேன், இதோ எனது கணவர் கிழவனாக இருக்கும் போது பிள்ளை பெறுவேனா, நான் பிள்ளை பெறுவேனா, இது வியப்பான செய்தியாக இருக்கிறதே என்று கூறினார். யாரும் சாத்தியப்படுத்தாத ஒன்றை சாத்தியப்படுத்துவன் தான் அல்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யாருக்கும் சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்துவன் தான் அல்லாஹ். எனவே எவன் எதை சாத்தியப்படுத்துவானோ அவனை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் சாத்தியமில்லாத சாதாரண மனிதர்களை, இறைவனால் படைக்கப்பட்டவர்களை, இறைவனுடைய அடிமைகளை எஜமானர்களாக கொள்கின்றவர்கள் இந்த உலகத்தில் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். இந்த உலகத்திலும் தோல்வி அடைந்து ஷிர்க்கு செய்த பாவத்தின் காரணமாக மறு உலகத்திலும் அவர்கள் தோல்வி அடைவார்கள். பிள்ளை வரம் தேடி கபர்களுக்கும் அவுலியாக்களிடத்திலும் சாமியார்களிடத்திலும் ஏழையரிடத்திலும் போகின்றவர்கள் பிள்ளை வரத்தையும் பெறமாட்டார்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தின் வரத்தையும் பெறமாட்டார்கள். ஏனென்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்.
இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் ஆற்றல் அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஜக்கரியா நபி தள்ளாத வயதில் அல்லாஹு தஆலா அவருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அல்லாஹ் இடத்துல கேட்கார் ஜக்கரியா, ரப்பி இன்னி வஹனல் அலமு மின்னி வஸ்தஅல الرأسு ஷைபன் வலன் அகும் பிதுஆஇக ரப்பி ஸகியா. என் இறைவா, எனது எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, தலையும் நிறையால் மின்னுகிறது, வெள்ளையா பேச்சு தலைமுடி. என் இறைவா, உன்னிடத்தில் பிரார்த்தித்தது நான் துப்பாக்கிசாலியாக இருந்ததில்லை, துவா மட்டும் இருக்கிறேன். அல்லாஹ் நாடினால் நடக்கும். அல்லாஹ்வுடைய துவாவிலே அவன் நிராசை அடையவில்லை. அல்லாஹு தஆலா இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, ஒரு புதல்வன் பற்றி நாம் உமக்கு நற்செய்தி சொல்கிறோம், அவரது பெயர் யஹ்யா. அப்ப அவர் கேட்கார், யா ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வகானத் இம்ராஅத்தி ஆகிரா. எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? உலக விதிப்படி என்னுடைய மனைவி ஒரு பிள்ளை பெற முடியாத ஒரு ஆகிர், பிள்ளை பெற முடியாத ஒரு மலடு, நானோ வயது முதுமை அடைந்த ஒரு கிழடு. இரு மலடும் கிழடும் சேர்ந்து எப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்று சொன்ன போது, கால கதாலிக கால ரப்பி ஹுவ அலியுன் ஹய்யினுன் அலைய ஹய்யினுன் கால கதாலிக கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யினுன் வகத் ஹலக்துக மின் கப்லு வலம் தகுன் ஷையா. அப்படித்தான் என்று இறைவன் கூறினான். அது எனக்கு எளிதானது. நீர் எந்த பொருளாகவும் இல்லாத போது, இந்த உலகத்திலே எதுவாகவும் இல்லாத போது அல்லாஹ் புதிதாக ஒன்றை உருவாக்கிய ஒருவனுக்கு இன்னும் ஒன்றை புதிதாக படைப்பது கடினமா என்று அல்லாஹு தஆலா பதில் சொன்னான். எனவே மலடு, கிழடு, முதுமை இதுவெல்லாம் காரணமே கிடையாது. அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். அல்லாஹ்விடத்தில் உள்ள நம்பிக்கையை இவர்கள் கைவிட்டு விடக்கூடாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எதையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ், எதையும் மிகைக்கும் சக்தி கொண்டவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சக்தியை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அந்த டாக்டர்கிட்ட பார்த்தேன், இந்த டாக்டர்கிட்ட பார்த்தேன், அந்த சாமிகிட்ட போட்டேன், இந்த பேர்கிட்ட போனேன், எதுவும் நடக்கலையே. எவ்வளவோ பொருளாதார முன்னேற்றத்திற்காக கடினமாக உழைத்தேன், நடந்தேன். அல்லாஹ்ட்ட போனீங்களா? அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைத்தீர்களா? அல்லாஹ்விடத்திலே மன்றாடினோமா? அல்லாஹ் நாடி கொடுத்தா கொடுத்ததான், தராமல் இருந்தாலும் அது நிலவில் தான் தராமல் இருப்பான். இந்த நம்பிக்கை தான் மூமின்களிடத்தில் இருக்க வேண்டியது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கையில நமக்கு பலவீனம் இருக்கிறது. நாங்கள் பௌதிக விதிகளின் மீது அதிகம் நம்புகின்றவர்கள், இந்த உலகத்தின் காரண காரியங்களையும் நம்முடைய சக்தியையும் நம்புகின்றவர்கள். இது கங்கால நமக்கு ஏல, இதை கங்கால ஒன்று நடக்காது. அல்லாஹ் நாடினா நடக்கும். அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை கைவிட்டு இதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடினால் நடக்கும். குர்ஆனை நம்புகிறோம் என்றால், குர்ஆனை ஈமான் கொண்ட மூமின்கள் என்றால், குர்ஆன் சொல்கின்ற வரலாறுகள் உண்மை என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் ஆழ பதிந்த உறுதியான நம்பிக்கையாக இருந்தால், அல் குர்ஆன் சொல்கின்ற வரலாறுகள் உண்மை. அல்லாஹ் அந்த வரலாறோடு அந்த உண்மையை முடித்து விடவில்லை. உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் அதிசயம் நிகழ்த்துவான். நமக்கு தெரியாம இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கும். 10 வருடம், 20 வருடம், 30 வருடங்கள் காத்திருந்து குழந்தை பெற்றவர்கள், தவம் இருந்து குழந்தை பெற்றது போன்று பெற்றவர்கள் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் திடீரென்று ஏறி எழுப்பி உயர்ந்து ஓங்கி வளர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அண்ணன் மௌத்தாக கிடப்பார் என்று வைத்தியர்கள் தேதி உரித்தவர்கள் எல்லாம் எழுந்து நடமாடி பல ஆண்டுகள் வாழ்ந்து மரணித்த வரலாறுகளை கண்டவர்கள் நம்மளில் பலர் இருக்கின்றோம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவி ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த கை குழந்தையை கொண்டு வந்து மக்கா பாலைவனத்தில் புல் பூண்டுகள் எதுவுமே இல்லாத அந்த பாலைவனத்திலே கைவிட்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவு. குழந்தைகளையும்
குழந்தையையும் மனைவியையும் கைவிட்டு சொற்ப உணவும் நீரும் கொடுத்து விட்டு திரும்பி பாராமல் சொல்கிறார்கள், இந்த புட்பூண்டுகள் இல்லாத பாலைவனத்திலே எங்களை தனிமையிலே கைவிட்டு விட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று மனைவி பின்னால் ஓடி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். காரணமே சொல்லாமல் போய்கொண்டிருக்கிறார். அப்போது மனைவி ஒன்றை புரிந்து கொண்டு கேட்டார், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? இது அல்லாஹ் சொன்னானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம், அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போது ஹாஜர் சொன்னார், இதன் லா யுதையுனா, அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், அப்படியானால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், எதையும் தலைகீழாய் மாற்றும் ஆற்றல் கொண்டவர் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தோற்பையிலே இருந்த தண்ணீரையும் அங்கே இருந்த கொஞ்சம் உணவையும் நம்பி அவருடைய குழந்தையை விட்டு செல்லவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் சொன்னால் கைவிட மாட்டான். உலகமே திரண்டு போய் பல லீட்டர்கள் நீரை அள்ளி வந்தாலும் வத்தாத வெறும் நதி போன்று ஜம்சம் ஊற்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியில் ஊற்றெடுத்து உலகத்தின் தாகத்துக்கும் நோய்க்கும் நிவாரணியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆற்றலை மிகைக்க இங்கே ஆற்றல் யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்தின் எதையும் செயல்படுகின்ற ஆற்றல் அல்லாஹ்விற்கு மற்றொருவருக்கும் கிடையாது. இதை நம்பியவன் இந்த உலகத்தில் வெற்றி அடைவான். நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வீசப்படுகிறார். உலகம் அரசனின் தலைமையில் அன்றிருக்கின்ற சமூகம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கம், ஒரு ஒட்டுமொத்த நாடு. அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த சூழ்நிலையை மாற்றும் ஆற்றல் அவரிடத்தில் இருக்கவில்லை. ஆள்பலமோ பணபலமோ படைபலமோ எந்த பலமும் இல்லை. லா ஹவுல, அந்த சூழ்நிலையை மாற்றும் ஆற்றல் இல்லவில்லை. சூழ்நிலைகள் முழுவதும் எதிரிகளுக்கு சார்பாக இருக்கின்றன. ஆனால் அங்கிருக்கின்ற எதிரிகள் எவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வெல்லும் சக்தி கிடையாது என்பதை அல்லாஹ் நிரூபித்தான். அவர்கள் சொன்னார்கள், காலு ஹர்ரிகுஹு வன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலின், நீங்கள் உங்களுடைய சிலைகளுக்கு இவர் செய்த வேலைக்கு தூக்கி போட்டு நெருப்பில பத்த வைங்க. பெருமடுவு தோண்டப்பட்டு பெருத்தி குண்டம் மூட்டப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலங்கவில்லை, தயங்கவில்லை, தடுமாறவில்லை. புகாரியிலே வருகின்ற செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதெல்லாம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் போதுமானவன், அவனே எனக்கு பெரிய பாதுகாவலன். அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான், குல்லா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா அலா இப்ராஹீம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு பாதுகாப்பாக, குளிராக, பாதுகாப்பாக நீ மாறிவிடு என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டதாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிக்கும் ஆற்றல் நெருப்புக்கு கிடையாது. அங்கு இருக்கின்றவர்கள் எவருக்கும் இப்ராஹிமை கொல்லும் ஆற்றல் கிடையாது. நாடே திரண்டு நின்று ஒரு மனிதனை கொல்ல துடிக்கிறது, நெருப்பிலே போட்டு எரிக்கிறது. ஆனால் பல நாட்கள் தஃசீரிலே சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே ஒரு சுகமான ஒரு ஏசி ரூம் வாழ்ந்தார்கள் என்று, ஏசி ரூமிலே வாழ்வது போன்று வாழ்ந்தார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சூழ்நிலையை மாற்றும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எந்த சக்தி திரண்டாலும் அந்த சக்திகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபிரௌன் என்கின்ற பெரும் படை கொண்ட ஒரு வல்லமை மிகுந்த ஒரு சூப்பர் பவர் அன்றைய சர்வாதிகாரி ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினரையும் விரட்டிச் செல்கிறான். குறுக்கே கடல், பின்னால் ஃபிரௌனின் படை. فلما تراءى الجمعان قال اصحاب موسى انا لمدركون. இரு கூட்டங்களும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற சூழ்நிலை வந்தபோது மூசாவுடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், இன்னால முதுரகூன், நாங்கள் வசமாக மாட்டிக்கொண்டோம். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்லா, அப்படி இல்ல விஷயம், அப்படி இல்ல விஷயம்.
இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், எனக்கு வழிகாட்டுவான். ஃபஅவ்ஹீனா இலா மூஸா, நாம் மூஸாவுக்கு சொன்னோம், அன்இضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. கடலிலே உங்கள் கையில் இருக்கின்ற தடியால் அடியுங்கள் என்று சொன்னோம். அவர் அடித்தார், அது பிளந்து பெரும் மலை போல் ஆனது, பெருமலை போல் ஆனது. ஃபிரௌனின் ஆட்சி பலம், அதிகாரம், மனித பலம் எல்லாம் சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இருந்தது. அந்த சூழ்நிலையை மாற்றும் ஆற்றல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்த சக்தி அவருடைய சமுதாயத்திலேயே இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அவரோடு இருந்தான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இங்கே மூசாவுடைய தியாகம், அவருடைய பொறுமை, அவருடைய நம்பிக்கை என்பதை தாண்டி அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரும் பாடம் இருக்கிறது. இதை நிறைய பேர் நாங்கள் இழந்துதான் என் வாழ்க்கையில் எந்த பவர் என்னால் நான் முடியும், நான் நினைச்சாத்தான், நான் கஷ்டப்பட்டாதான் என்று நான் என்கின்ற நாளிகளாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஅத்தில் முல்க குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி, அல்லாஹ்வே ஆட்சியின் அதிபதியே, துஅத்தில் முல்க மன் தஷா, நீதான் நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீதான் நாடியோரிலிருந்து ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறாய். துஇஸ்ஸு மன் தஷா, நீதான் நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். வதுதில்லு மன் தஷா, நீ நாடியோர்களை இழிவுபடுத்துகிறாய். பியதிகல் கைர், உன்னிடத்தில் தான் இந்த உலகத்தின் நலவின் பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் பெற்றவன் என்று சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு கண்ணியம் பெறுவதும் இழிவடைவதும் அழிவடைவதும் இலை அடைவதும் அல்லாஹ்வால் மட்டும்தான். ஆட்சியோ அதிகாரமோ பணமோ படிப்போ பட்டமோ சொத்தோ சுகமோ அல்லாஹ் நாடாமல் உங்களால் கிளப்பட முடியாது. கிடைத்தவன் அல்லாஹ்வுடைய சோதனை, கிடையாதவனுக்கும் அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹு தஆலா பியதில் கைர், இந்த உலகத்தின் நலவுகளின் பொக்கிஷம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. அவனை நாடாமல் எவரும் வெற்றி அடைய முடியாது. சதி செய்து ஈஸ்டர் தாக்குதலை நடத்தினார்கள், ஆட்சியை பிடித்தார்கள், 2/3 மெஜாரிட்டி எடுத்து ஆட்சி அமைத்தார்கள். 30 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி அசையாது என்று அகங்காரம் பேசினார்கள். 3 ஆண்டுகள் நினைக்க முடியவில்லை. அல்லாஹு தஆலா அகங்காரத்தோடு ஏறிய ஆட்சியை இழிவடைந்து நாட்டை விட்டு விரட்டுகின்ற அளவுக்கு சூழ்நிலையை மாற்றினான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இங்கிருக்கின்ற ஆயுத பலங்கள், பல பலங்கள், பெரும்பான்மை பலங்கள், எந்த பலங்களும் இறைவனின் பலத்துக்கு முன்னால் நிற்க முடியாது, நிற்க முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த உலகத்தை மாற்றும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கே இருக்கிறது என்கின்ற அந்த உறுதியான பலம், எண்ணம் எம்மிடத்தில் இருந்தால் வாழ்க்கையிலே தோல்வி அடைய மாட்டோம், மன உளைச்சல் வராது, கஷ்டப்பட மாட்டோம், வெற்றி எப்போதும் கிடைக்கும். இந்த உலகத்தில் கஷ்டம் என்றால் அந்த வெற்றியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், தக்வாவுடையவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். தக்வாதான் நாம் பேசுகின்ற விடயங்களை செவிசாய்த்து உள்ளத்தில் உள்வாங்கி வாழ்க்கையாக வெளிக்கொணர்கின்ற உணர்வை தரும். அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் ஒரு ஹவுலை, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வர வேண்டும் என்றால் தக்வா உணர்வோடு இறைவனின் ஆற்றல் மீது நம்பிக்கை வைத்து நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது. இப்படி குர்ஆனில் அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் பற்றி பேசுகின்ற பல வசனங்கள் இருக்கின்றன, பல சம்பவங்கள் இருக்கின்றன.
அதில் ஒரு துணியைத்தான் சொல்கிறோம். தன்காலில் ஒருவன் நின்று இந்த உலகத்தில் வென்று வெளியேறுவான் என்று நினைத்தால் அவன் முட்டாள். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அவனால் வெளியேற முடியாது, வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மீனுக்குள் வாழ வைத்து அங்கு அவரை உயிரோடு வைத்து இருளிலே வைத்து அவரை வெளியே கொண்டு வந்து தள்ளியவன் அல்லாஹ். மீனுக்குள் ஒரு போரால் சாகணும், காத்தில் அது இதை பொது மீதி. அல்லாஹு தஆலா அவரை நாங்கள் மீனுக்குள் வைத்து காப்பாற்றினோம் என்று சொல்கிறான். இப்படி பல வரலாறுகள் குர்ஆனிலே இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய், அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்ன கஷ்டம் முடிஞ்சிச்சு. கஷ்டம்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வறுமை, கொடுமை, பிள்ளை குட்டி எல்லாம் கைவிட்டு விட்டு போய்தான் என்கிற நிலைமை, நல்லா இருந்து எல்லாம் இழந்து போன நிலை. அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டுகிறவன், அர்ஹமுர் ராஹிமீன், எந்த கஷ்டத்திலும் இரக்கம் காட்டுகின்ற நீதான் என்று சொன்ன போதும் ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின் வஆதைனாஹு அஹ்லஹு வமித்லஹும், அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்கி பலரை செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். நோயை போக்காட்டுபவன் யார்? நோயை நீக்குவன் யார்? டாக்டரா? நோயை நீக்குவன் யார்? பரிசாரியா? நோயை நீக்குவன் யார்? சாமியாரா? யார்? நம்மளை நிறைய பேர் நோக்கி அங்க இங்க தேடி அழைச்சி போட்டு பேக்கி பார்க்கிற பேய் கூட்டம் நிறைய பேர் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம ரப்பின் நாஸ் முذஹிபில் பஅஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. இறைவா, மக்களின் அதிபதியே, துன்பத்தை நீக்குவனே, குணமளிப்பவராக நீதான் குணமளிப்பவன். அல்லாஹ் தான் குணமளிப்பவன். உன்னை தவிர குணமளிப்பவர், நோய் நிவாரணம் அளிப்பவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் நாடாமல் நோய் நீங்காது, தலைகளால் என்றால் நீங்காது. அண்மையிலே கேள்விப்படுகிறேன், ஒருவர் 16 கோடி செலவழித்து தன் நோய்க்கு நிவாரணம் தேடினார். நாடெல்லாம் கடந்து போனார். கடைசியில் அவருடைய கோடியும் மிஞ்சவில்லை, அவருடைய உயிரும் மிஞ்சவில்லை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. கடைசியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், இஸ்லாத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். சிறிய ஒரு கூட்டம் தவிர பெரும் கூட்டம் அவரை மறுக்கிறது. ஏன் பெத்த மகன் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவருடைய நல்ல குணத்தால், நல்ல தன்மையால் ஒருவன் மாற வேண்டும் என்றிருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் முஸ்லிமாக இருக்க வேண்டும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவருடைய மகனை நேர்வழிப்படுத்த முடியவில்லை, முடியாது. நபி நினைத்தாலும் ஒருவரை திருத்த முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மாறவில்லை. நபி அவர்களுக்கு வலதும் போதும் இடதும் முன்னும் பின்னுமாக இருந்த அபூ தாலிப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்தின் பாதுகாவலராக, இஸ்லாத்தை சுமந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாவலராக மௌத்தாகும் வரைக்கும் அபூ தாலிப் நபியோடு இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஹிதாயத் நம்முடைய கையில் இல்லை. ஒரு ஆளுக்கு நேர்வழியை சொல்லலாம், இதுதான் பாப்பா சத்தியம், ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் உண்மை என்று சொல்லலாம். ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ள வைப்பவன் அல்லாஹ். அவனுக்கு நலவு அல்லாஹ் நாடனுமே. சொல்றதுக்கு எனக்கு நன்மை வரைக்கும் சொல்லணும், சாவும் வரைக்கும் சொல்லலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வினாடியில் ஈமான் கொண்டோர்களை எல்லாம் கப்பலிலே ஏற்றி விட்டார்கள். கப்பல் கட்டும் போது அங்கே ஏளனமாக பார்த்தோர்கள் எல்லாம், பரிகசித்தோர்கள் எல்லாம், பாலைவனத்தில் கப்பல் கட்டுறார், தன்னில்லாத இடத்தில் கப்பல் கட்டுகிறார் என்று கேவலமாக ஏளனமாக பேசியோர்கள். நீர் நிலத்திலிருந்து பொங்குகிறது, வானத்திலிருந்து விழுகிறது, கப்பல் எழுகிறது, மக்கள் எல்லாம் நீந்தி அதிலே கப்பலிலே ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் வெளியேறி பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், வனாதா நூஹ் இப்னஹு,
நூஹ் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார், அவர் விலகி நின்றார், வாப்பாட சேரல, யா புனைய இர்கப் மஅனா, எங்களோட வந்து ஏறுறா மகனே, யா புனைய, என் அன்பு மகனே. கடைசி நேரத்திலே கூட மகன் செல்றதை கேட்கணும் என்பதற்காக வார்த்தையை தெரிவு செய்த அன்பு மகனே, அன்பு மகனே என்று அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று நல்ல உணர்வோடு கூப்பிடுகிறார். என்னோட ஏறிக்கொள், வலா தகுன் மஅல் காஃபிரீன், இறை மறுப்பாளருடன் ஆகிக்கொள்ளாதே என்று சொன்னபோது, கால நான் மலையில் ஏறி என்னை காத்துக் கொள்வேன் என்று அவன் சொல்கிறான். ஏறினால்தான் நீ பாதுகாப்பு பெறுவாய் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபியுடைய வாக்கு என்றால் அது வஹி. நான் ஏறி தப்புவேன் என்பது புத்தி, பொது விதி, பௌதிக விதியை அவன் பேசுகிறான். நீஞ்சினால், மலையில் ஏறினால் தப்பலாம் என்று பேசுகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், قال لا عاصم اليوم من امر الله الا من رحم, அல்லாஹ் அருள் புரிந்தோர் யாருக்குமே இந்த பாதுகாப்பு கிடையாது. நீரடித்து அப்படியே மூழ்கி செத்து போனான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கிறது, நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்வோம், தௌஹீதிலே உறுதியாக இருப்போம். அல்லாஹ் தஆலா நாடினால் எதையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவன் என்கிற அந்த தௌஹீத், அந்த தௌஹீதிலே நாம் உறுதியாக இருப்போம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்போம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்போம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே புரட்டும் ஆற்றல் கொண்டவன். இந்த இளைய இந்த வயதில் நம்முடைய நாட்டில் நாம் பல வரலாறுகளை கண்டோம், பல வரலாறுகளை கண்டோம். எல்டிடி என்கின்ற ஒரு இனம் அழிந்து போனது. இனவாதம் பேசி அரசியல் செய்தவர்கள் எல்லாம் மண்கவ்வி போனார்கள். பெரும்பான்மை என்பதும் மக்கள் பலம் என்பதும் நிலையானதும் நீண்டதும் கிடையாது. ஏனென்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து எம் வாழ்வை சரியாக கட்டி எழுப்பி ஈருலகத்திலும் வெற்றி அடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாம்.